வெல்கம்ஸ் டு மாருதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம காளானை வச்சு எப்போ பார்த்தாலும் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், கிரேவி இது போலயே செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு டிஃப்ரெண்டாக இன்னைக்கு காளான் மசாலா ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இன்னைக்கு சிப்பி காளான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காளானை எடுத்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் உப்பு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கையிலேயே இப்படி பிச்சோன்னா குட்டி குட்டியாக பிஞ்சிரும். இது போல் எல்லாத்தையும் பிச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, ஸ்பைசஸில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, மசாலா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் சின்னதாக ஒரு 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வெடிச்சு வரட்டும். இது போல் சோம்பு நல்லா செவந்து வெடிச்சு வந்த பிறகு நம்ம வந்து இன்னைக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதோட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்க கேப்பில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 பல்லு பெரிய பல்ல 2ஆ கட் பண்ண பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன தக்காளி 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதனால் அந்த ராஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள். எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக ஒரு பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க காளான் அப்படியே சேர்த்துக்கலாம். காளானை சேர்த்துட்டு இதில் எல்லா மசாலாவும் ஒட்டி வர அளவுக்கு வதக்கிட்டு தண்ணி ஊற்றாதீங்க. நல்லா மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டோம்னா வேகாது. அதனால் லைட்டாக வதக்கிட்டு காளான்லேருந்து தண்ணி விட்டு வரும். அந்தளவுக்கு நல்லா நம்ம மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். பாருங்க, நம்ம மஷ்ரூமில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றவே இல்லை. இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ இந்த மஷ்ரூம் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. அப்படியே தண்ணி நல்லா சுண்டி வந்து வரட்டும். தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சி இந்த அளவுக்கு காளான் வெந்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க.
ஆஃப் பண்ணிவிட்டு நான் இன்னைக்கு நம்ம சாதாரண சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லையா, அதை எடுத்து நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பாஸ்மதி ரைஸு உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கோங்க. இந்த ரைஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது போல் கிளறி விடுங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இப்போ ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இது எல்லாம் மசாலா ரைஸு எல்லாமே ஒத்து வர அளவுக்கு நல்லா கிளறிக்கலாம். சாதமும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறியாச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி இல்லைன்னா கருவேப்பிலை தூணும்னா நம்மளோட காளான் மசாலா ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் மஷ்ரூம் மசாலா ரைஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மார்விஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். Joy to the world, the Lord is come. Let earth receive her King. Let every heart prepare him room. And heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing.